Academy Coaching Center. Chapter 2, Exercise 2.1, Polynomials. Hi students, good morning. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி என்சிஆர்டி கிளாஸ் 10 சொல்யூஷன்ஸ் இதில் ஓகேங்களா. இப்போ சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல்ஸ்ன்ற ஒரு சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸில் 2.1 ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா the graph of y equal to p of x are given in the figure 2.10 below for the some polynomials p of x. Find the number of zeros of p of x in each case நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா y equal to p of xன்னு சொல்லியிருக்காங்க. Find the number of zeros of p of xன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இதில் வந்து நம்மளுக்கு கிராஃப் சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து p of xோட வேல்யூ என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே எக்ஸ் டேஷ், இங்கே ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஒய் டேஷ்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பாஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் டச் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு எக்ஸ் டச் ஆன ஒடி தான் ஆன்சர் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண முடியும். நம்மளுக்கு ஒயில் டச் ஆகிருக்கு. ஒயில் டச் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நோ ஜீரோஸ் பிகாஸ் ஆஃப் லைன் டச்சஸ் இன் ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. இப்போ இங்கே சப்டிவிஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y ஈக்குவல் டு p ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இங்கே கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஃப் பாயிண்டில் ஓகேங்களா எக்ஸ் டச் ஆன மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு இங்கே மார்க் ஆகிருக்கு. அதனால் ஆஸ் த கிராஃப் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் டச் ஆகிருக்கு. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நம்ம சொல்லிட்டோம். அப்போ 1 பாயிண்ட் டச் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் நம்ம போகிறோம். இப்போ இங்கே தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு p ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இங்கே கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் வந்து உங்களுக்கு 1 2 3 எக்ஸ் டச் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாயிண்ட் நம்மளுக்கு டச் ஆகிருக்கு. அதனால் நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா therefore x equal to 3 as the graph intersect the x axis the 3 point touch in the x axis ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷனில் ஓகேங்களா y equal to p of x ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இன்டர்செக்ட் ஆன எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் லைனில் 1 2 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு டச் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் த கிராஃப் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் 2 பாயிண்ட் டச்சஸ் இன் த எக்ஸ் ஆக்சிஸ் 2 பாயிண்ட் டச்சஸ் இன் த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் y equal to p of x. Find the number of zeros of p of x. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கு எக்ஸ் டச் ஆன மாதிரியும் ஒய் டச் ஆன மாதிரியும் ஒரு கிராஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த இதில் எக்ஸ் ஆக்சிஸோட இதில் வந்து பாயிண்ட் வந்து டச் ஆகிருக்கிறது 1 2 3 4 பாயிண்ட் டச் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா as the graph intersect the x axis 4 point touches in the x axis. அப்போ therefore x equal to 4 நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் y equal to p of x. Find the number of zeros of p of x. இங்கே நம்மளுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் டச் ஆகிருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் 1 2 3
இங்கே 3 பாயிண்ட் டச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு பாயிண்ட் டச் ஆயிருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் வர பாயிண்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்திருக்கிற பாயிண்ட் 20 தான் நம்மளுக்கு என்ன பாயிண்ட் டச் ஆயிருக்கோ அதை தான் நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். 1 2 3 பாயிண்ட்ஸ் டச் ஆயிருக்கு. அதனால தான் as the graph intersect the x axis 3 point touches in the x axis, therefore x equal to 3 நம்ம சொல்லியிருக்கோம். இதோட நம்மளுக்கு chapter 2ல exercise 2.1 is over. Thank you. Have a great day.